குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் எண்களும் தொடர் வரிசைகளும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் அதுல எக்ஸசைஸ் 2.5 பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது 2.5 எக்ஸசைஸ்ல 8th கொஸ்டின் வரைக்கும் பார்த்து 8ல 9 இன்னைக்கு 10 11 12 13 14 பார்த்தா இந்த எக்ஸசைஸ் ஓவர். ஸோ இதனுடைய தொடர்புடையது தான் சீரியஸ் தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் வருது. ஸோ அதனாலதான் அதையும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் ஒரு ஜென்ரலா ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இன்னைக்கு கேட்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். இது ஒரு அரசருடைய கதை, சரிங்களா? ஒரு ஒரு வால் கிளாக் இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 வாட்ச்லயும் டைம் வேற வேற இருக்கும். ரெண்டு வால் கிளாக்லயும் ஒரே மாதிரியான நேரம் கிடையாது, வேற வேற மாதிரியான நேரம் இருக்கா. இது 5வது சார்லஸ் மன்னர் அரச பதவி, அவருடைய அரச ஆட்சியை விட்டுட்டு ஒரு சர்ச்ல, கிறிஸ்துவ மடாலயத்துல அவர் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய கடைசி காலத்தை கழிக்கிறார். அப்ப அவருடைய பொழுதுபோக்குக்காக இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் எல்லாம் சேகரிச்சு அதை ரெடி பண்ணி அதை ஓட வைக்கிறதா அவருடைய வேலை. ஸோ ஒரு தடவை என்ன பண்றாருன்னா, சரியா ஓடாத 2 கடிகாரத்தை ரிப்பேர் பண்றாரு. பண்ணி 2லயுமே ஒரே மாதிரியான டயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா 2 வால் கிளாக்குமே ஒத்துழைக்கல. இதுல மாத்தினா அதுல மாறுது, அதுல மாத்தினா இதுல மாறுது. ஸோ 2மே மாறி மாறி இருக்கு. ஸோ 2மே ஒரே மாதிரி நேரத்தை காட்டல. அது 2மே தன்னோட இஷ்டப்படிதான் அதோடைய நேரத்தை காமிச்சுது. அப்போ அந்த அவர்கிட்ட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் சொல்றாரு மன்னர்கிட்ட. 2 மன்னர் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, 2 கடிகாரத்தை கூட ஒன்னா ஓட செய்ய முடியல என்னால. அப்போ நான் ஆட்சி பண்ண காலத்துல ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே மாதிரி நினைக்கணும், ஒரே மாதிரிதான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேனே, அது எவ்வளவு ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்ப புரிஞ்சிருக்குன்னா, அவருடைய கடைசி காலத்துல அவர் அந்த 2 கடிகாரத்துடைய நேரத்தை ஒழுங்கா கரெக்டா அக்யூரேட்டா சமமா ஓட வைக்க முடியல அப்படிங்கும் போதுதான் அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. சோ ஒவ்வொருத்தருமே அவங்கவங்களோட வழியில சிறப்பானவங்களாதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம நம்மளோட வழிக்கு எடுத்துட்டு என்ன மாதிரியே நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலயே நம்ம தான் பெரிய முட்டாள். சரி, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பியல்பு இருக்கும். ஒருத்தன் படிக்கிறதுல பெஸ்டா இருப்பான், ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா இருப்பான், ஒருத்தனுக்கு பேச்சு திறமை இருக்கும், ஒருத்தனுக்கு கவிதை திறமை இருக்கும். சோ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு வகையான திறமைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இதுலயுமே அவங்களால அவங்களுடைய பெஸ்ட கண்டிப்பா கொடுக்க முடியும். பட் நம்ம போர்ஸ்ஃபுல்லா இல்ல நீ இத பண்ணாத, கவிதை எழுதுறதெல்லாம் ஒரு தவறான செயல், நீ என் கூட பேசுறதுக்கு வா, என் கூட ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு மாணவனுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். பட் அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டு அந்த ஆர்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஆர்வத்தை நம்ம நல்ல வழிப்படுத்தணுமே தவிர, அவங்க போற பாதை யாராக இருந்தாலும் சரி, அது மாணவன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்களுடைய பாதைய அவங்களுக்கு போறதுக்கான வழித்தடத்தை கொடுக்காம நம்ம எடுத்து இந்த பாதையில தான் நீ பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எண்ட்ல என்ன ஆகும்? எந்த ஒரு மனுஷனை நம்ம மாத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற நம்ம தான் முட்டாளாகும். பிகாஸ் அவனுக்குள்ள அந்த ஒளிஞ்சிருக்கிற அந்த திறமையும் அங்க ஸ்பாயில் ஆயிடும். அவனை இழுத்துட்டு இந்த இடத்துல இந்த வழியில நம்மளோட வழியில விட்ட நம்மளும் ஃபுல் ஆயிடுவோம். சோ அதனால எந்த ஒரு துறையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அத நீங்க எப்படி சரியான முறையில் செயல்படுத்தணும், அதுக்கான கைடன்ஸ் என்ன வேணும், அதை தான் பார்க்கணுமே தவிர நான் இந்த வழியில தான் நீங்க போகணும், யாருமே யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூடாது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடுவோமா கடகடன்னு? சோ நம்ம இந்த பாடத்துல ஒரு ஜஸ்ட் குட்டி ரீகேப். இந்த 2.5 எக்ஸசைஸ்ல என்ன பார்த்தோம்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுடைய ஃபார்முலா உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சிடுறேன்.
அதுலயே சொல்லிடுறேன். கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன? கூட்டுத்தொடர் வரிசை n டேர்ம்ஸ் இருக்கும். முதலாம் உறுப்பை வந்து ஏன்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிம்போம். இது n அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்புகளின் எண்ணிக்கையை குறிப்பது. ஸோ டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். முதலாம் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் முதலாம் எண்ணிற்கும் உடைய வித்தியாசம், மூன்றாம் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம், ஒவ்வொரு எண்ணிற்கும் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருக்கும், காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து டினுடைய மதிப்பு டினுடைய மதிப்பு வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பொது வித்தியாசம். ஏவினுடைய மதிப்பு வந்து 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். 20வது டேர்ம் 20வது உறுப்பு என்னன்னு வேணும். ஸோ அதனுடைய பொது வடிவத்திற்கான ஃபார்முலா an is equal to a plus n minus 1 into d. n minus 1ங்கிறது 20வது உறுப்பு. ஸோ 20 minus 1 19. d வந்து பொது வித்தியாசம். a என்பது முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம் 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a 20னுடைய மதிப்பு 65 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ முதலாம் உறுப்பு 8, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு 4, 5. ஸோ 20வது உறுப்பினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 3333 டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வந்து நான் சீக்வென்ஸ் தொடர்கள் வந்து கூட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கிறது தான் வந்து அடுத்த டாபிக். சம் ஆஃப் த sum of n terms of arithmetic sequence. அதுதான் இந்த தொடர்கள் சீரியஸ் அப்படிங்கிறதுல பார்க்க போறீங்க. சோ தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல என்ன பார்த்தீங்க? எத்தனையாவது உறுப்புகளின் எண்ணிக்கைகளை பார்த்தீங்க. தொடர்கள் இங்க சீரியஸ் இந்த இதுல வந்து தொடர்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறீங்க. சோ தொடர்களின் கூடுதல் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா இது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸசைஸ் 2 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு வந்து 2.6க்கான டாபிக்ஸ்க்கு போவோம். ஸோ 2.5 ஓட ரீகேப் இதுதான். ஓகேவா? இதை வச்சுதான் இப்ப இந்த 5 சம் பார்க்க போறோம். In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats, then its front row. How many seats are there in the last row? ஒரு சினிமா அரங்கத்தின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசைகளிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. இப்பொழுது கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ போர்டுக்கு வந்துருங்க, பாத்திரலாம். சோ என்ன ஜெனரல் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? சோ இதுல நம்ம வந்து சம்ஸ் மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம். 10வது கேள்வி. சோ முதல் வரிசையில் 20 இருக்கைகள் உள்ளன. இருக்கைகள் உள்ளதால் a is equal to 20. இதை என்ன சொல்றோம்? T1 அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலா இருக்கு. நெக்ஸ்ட் லைன்ஸ்ல வந்து என்ன இருக்கு? ப்ரீவியஸ் லைன்ஸை விட 2 சீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. Each successive row contains 2 additional seats than its previous row. கரெக்டா? சோ அப்போ T2 is equal to T1 plus 2. That is 20 plus 2 is equal to 22. T3 is equal to T2 plus 2. 22 plus 2 is equal to 24. And so on. எழுதிக்கோங்க. Therefore, the AP, the arithmetic progression is 20, 22, 24, 26 and so on. இல்லையா? So எவ்வளவு ரோஸ் சொல்லியிருக்காங்க?
30 rows were allotted அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? since there are 30 rows அப்படிங்கிறதுனால since there are 30 rows என்பதால் n இனுடைய மதிப்பு என்ன எடுத்துக்கிறோம்? 30 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இங்க a is equal to 20, d is equal to t2 minus t1. அது ரெண்டு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய ஃபார்முலாக்காக which is equal to 2 அப்படின்னா t 30 மதிப்பை நாம் காண வேண்டும். a n is equal to t 30 is equal to a plus n minus 1 into d. an is equal to a plus n minus 1 into d. 20 plus 30 minus 1 சாரி 30 minus 1 29 d னுடைய மதிப்பு 2 29 into 2 58. So 20 plus 58 is equal to 78. இப்போ இது எங்க? There will be 78 seats in the last row. புரிஞ்சுதா? சோ முதலாம் வரிசை என்ன சொல்லியிருக்காங்க? 20 சீட்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த லைன்ஸ்ல 2 ஆட் ஆயிட்டே போகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30வது வரிசையில எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 78 சீட்ஸ் 30வது வரிசையில இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்தது 11வது சம் போலாமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. அடுத்த கேள்வி 11வது கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ என்ன சொல்லியிருக்காங்க? sum of 3 consecutive terms அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா let the 3 consecutive அடுத்தடுத்த 3 எண்கள் அதான் consecutive terms be a minus d comma a comma a plus d. ஓகேவா? a minus d comma a comma a plus d. ஓகே. சோ அப்போ இதனுடைய கூடுதல் their sum. இதனுடைய கூடுதல் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்றோம். a minus d plus a plus a plus d. இது மூணையும் ஆட் பண்ணும்போது minus d plus d கேன்சல் ஆயிடும். 3a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3a இதனுடைய கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? The sum of 3 consecutive terms that are in AP is 27. So 3a is equal to 27 அப்படின்னா a is equal to 27 by 3. That is a is equal to 3 9 3 27. a வினுடைய மதிப்பு 9 அப்படின்னு கிடைச்சாச்சு. சரி. இது இங்க வந்து sum of terms வச்சு and the product is 288 னு சொல்லியிருக்காங்க. இப்ப இத மூணையும் ஆட் பண்ணோம். இப்ப their product மூன்றையும் பெருக்குறோம். Product is equal to a minus d into a into a plus d. இப்ப இது என்னாச்சு? இந்த இடத்துல வந்து a minus d into a plus d a squared minus b squared அப்படின்னு எழுதலாமா? சோ இந்த ஒரு ஏவை மட்டும் வெளியில எடுத்துட்டு இதை a squared minus b squaredனு எழுதலாம் இல்லையா? சோ இங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு a வினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? சோ அப்போ a வினுடைய மதிப்பு 9 அப்படிங்கறத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது வந்து இருங்க. a வினுடைய மதிப்பு 9 squared minus b squared is equal to 288. சோ 9 squared வந்து 81. இந்த 9 as it is அப்படியே வச்சுக்கிட்டோங்க. இங்க இந்த 9 வந்து இந்த பக்கம் வருது. ஓகேவா?
So 9 squared is 81 minus b squared is equal to 288 divided by 9 அப்படின்னு சொல்லி வருது. So 9ஆம் வாய்ப்பாடால கேன்சல் பண்ணா 9 9 9 3 27 பேலன்ஸ் 1 9 2 18 32. So இங்க வந்துடுறேன். 81 minus d squared is equal to 32. So minus d squared is equal to 32 minus 81. So 32ல 81 கழிச்சீங்கன்னா minus d squared is equal to minus 49. ரெண்டு சைடும் cancel ஆயிடும். d squared is equal to 49. d is equal to 7. 7 7 தானே 49. அப்ப d னுடைய மதிப்பு 7 plus or minus 7 சொல்லணும். So இப்போ a என்ன 9, d என்ன plus or minus 7. So இப்போ அந்த 3 terms என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை வந்துட்டு delete பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஏவும் டியும் தெரிஞ்சாச்சு. இப்ப அந்த 3 எண்கள் a minus d இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல தெரியாததுனாலதான். So அப்ப அந்த 3 எண்கள் therefore the 3 terms are if a is equal to 9, d is equal to 7, a minus d comma a comma a plus d is equal to 9 minus 7 comma 9 comma 9 plus 7. So AP ஓகேவா? AP ல 2 9 16 அதாவது d is equal to plus 7 ஆக இருந்தால் if a is equal to 9 comma d is equal to minus 7 ஆக இருந்தால் AP is equal to so 9 minus of minus அப்படிங்கும்போது plus 7 ஆயிடும் comma 9 comma 9 minus 7 அப்படி ரிவர்ஸ்ல வரும் 16 9 2. So இதுதான் அந்த 3 எண்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஒரு 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? சரி, அடுத்தது 12வது கணக்கு. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன? பார்ப்போம். விகிதம் ரேஷியோ இல்லையா? T6 divided by T8 is equal to 7/9. So 6 8 அப்படின்னா a plus 5d அதாவது an is equal to a plus n minus 1 into d னா 6க்கு a plus 5d 8க்கு a plus 7d கரெக்டா? டிவைட் 7/9 இதை எந்த ஃபார்ம்ல இப்ப எழுதியிருக்கேங்கிறது இங்க போட்டுக்கோங்க. a plus n minus 1 into d. ஓகேவா? சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 9 13 இல்லையா? 9 மற்றும் 13வது டேர்ம் கரெக்டா? சோ இப்போ இத என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இத வந்து என்ன பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப 9a plus 45d is equal to 7a plus 49d. எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு வரேன். 9a minus 7a plus 45d minus 49d is equal to 0. So 7ல 9ல 7 போனா 2a minus 4d is equal to 0. ஓகேவா? So இப்போ இங்க வந்து 2a minus 4d is equal to 0 அப்படின்னா 2
2a is equal to 4d அப்படின்னு எழுதலாம். a is equal to 4d divided by 2, a is equal to 2d அப்படின்னு எழுதலாம். கரெக்டா இதுல இருந்து? So substitute a is equal to 2d in T9 by T13. இதை எப்படி எழுதலாம்? a plus 8d, a plus 12d. கரெக்டா? So aக்கு பதிலா எல்லாத்தையும் 2d சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2d plus 8d divided by 2d plus 12d. ஓகேவா? ஸோ ரெண்டையும் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணீங்கன்னா 10d divided by 14d அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ dd கேன்சல் ஆகிடும். இதை வந்து I2 10, 7 2 14. ஸோ 5/7. அப்போ T9 is to T13 equal to 5:7 என்ற ரேஷியோவில் உள்ளது. கரெக்டா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பதிமூன்றாவது கேள்வி. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியில் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கள் முதல் புதன் வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன் முதல் வெள்ளி வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of the temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius, and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. So, temperature 5 days கொடுத்திருக்காங்களா? ஐந்து நாட்களுடைய வெப்பநிலைகளை என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் 5 நாள்களுடைய வெப்பநிலைகளை எடுத்துக்கிறோம். இந்த 3 days உடைய சம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 days எடுத்துக்கலாம். ஓகேவா? A minus A, sorry, A minus D, A and A plus D. So first 3 terms DD cancel ஆயிடுச்சுன்னா 3A plus A plus A 3A இருக்கு, which is equal to 0 degree Celsius தானே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 days. அப்போ 3A is equal to 0. அப்போ இதுல இருந்து A is equal to 0. ஓகேவா? இதுதான் எழுதி இருக்கும் 0 டிகிரி செல்சியஸ் ஃபர்ஸ்ட் 3 days. அடுத்தது அடுத்த 3 நாள் A plus D, A plus 2D, A plus 3D. ஃபர்ஸ்ட் 3 days, அடுத்த 3 days. பதினெட்டு. இதுவும் given. Sum of the last 3 days 18 degree Celsius அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து 3A plus 6D is equal to 18. A இருக்கிற இடத்துல 0 போட்டுருங்க. இதுல இருந்து plus 6D is equal to 18.
ஸோ டி இஸ் ஈக்குவல் டு இங்க வரேன். டி இஸ் ஈக்குவல் டு 18/6 6 6 6 3 18. டி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஏ 0 டி 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் 5 அப்படிங்கிறது இந்த எடுத்திருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ் வச்சு எழுதிடலாமா? ஏ 0 டி வந்து 3. ஓகேவா? Temperature of each 5 days is இங்கே இருக்கு a minus d, a plus d, a plus 2d, a plus 3d. அதுல 0 minus 3, 0, 0 plus 3, 0 plus 2 into 3, 0 plus 3 into 3. So என்னவா வரும்? Which is equal to minus 3 degrees Celsius, 0 degrees Celsius, 3 degrees Celsius, 6 degrees Celsius, 9 degrees Celsius. So இதுதான் அந்த 5 நாட்களுடைய வெப்பநிலை மாற்றம். ஓகேவா? சரி. லாஸ்ட் கொஸ்டின் 14வது கேள்வி. இதோட 2.5 எக்ஸசைஸ் முடிஞ்சது. பிகாஸ் இந்த எக்ஸசைஸ்ல நிறைய 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுனால தான் ஒரு சம் கூட ஸ்கிப் பண்ணாம நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Priya earned 15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the expenses increases by 900 per year. How long will it take for her save 20,000 per month? பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது வருமானம் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? இதான் கேள்வி. இதுக்கு ஒரு குட்டி டேப்லர் காலம் போடுறோம். இயர்லி சேலரி ஃபர்ஸ்ட் இயருக்கு 15,000 ரூபாய், 2வது வருஷத்துக்கு 16,500, 3வது வருஷத்துக்கு வந்து 18,000, 1,500 1,500 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அது வந்து ருபீஸ்ல கொடுத்திருக்கேன். இயர்லி எக்ஸ்பென்சஸ் அதுவும் ருபீஸ்ல தான். 13,000 எக்ஸ்பென்சஸ் வருது. அடுத்த வருஷம் 900 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றா. 13,900 அகைன் 14,800. அடுத்தது வந்து இயர்லி சேவிங்ஸ் எவ்வளவு பண்ண முடியுது? அதுவும் ருபீஸ்ல தான். சரியா? சோ அப்ப இங்க என்ன பண்ண முடியும்? 2,000 சேவ் பண்றா, இங்க 2,600 சேவ் பண்றா, இங்க 3,200 சேவ் பண்றா. ஓகேவா? சோ இது வந்து அவளுடைய சேலரி பேஸ் பண்ணி. சோ அப்ப A1 is equal to நீங்க 2,000 எடுத்துக்கலாம். D is equal to இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 2,600 3,200. சோ 600 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அப்போ என்ன பண்ணலாம்? We are required to find how many years are required to save 20,000 a year. அப்ப AN is equal to 20,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? சோ இந்த டேப்லர் காலம் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் AN is equal to A plus N minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலால போட போறேன். ஸோ ஏவினுடைய மதிப்பு என்ன எடுத்திருக்கோம்? A is equal to 2,000, D is equal to 600, AN is equal to 20,000. AN is equal to A plus N minus 1 into D. 20,000 is equal to 2,000 in plus
n minus 1 into 600. So n minus 1 into 600 is equal to 18,000. அதாவது இந்த 20ல இந்த 2 கழிச்சீங்கன்னா 18. n minus 1 is equal to 18,000 divided by 600. 2 0 2 0 cancel ஆயிடும். 6 6 6 3 18. So n minus 1 is equal to 30னா n is equal to 30 plus 1. அப்போ n is equal to 31,000. ஸோ வந்து அவ மாசம் வந்து 20,000 சேவ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்னா 31 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்க ஆன்சரா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது? இந்த 2.5 எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 2.6 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.